கர்நாடக மாநிலத்தில் தமிழர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்து 20க்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகள் சென்னை சேட்பட்டில் உள்ள RSS அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். இது தொடர்பாக களத்திலிருந்து எமது செய்தியாளர் லோகநாதன் கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார். லோகநாதன், சொல்லுங்க, இப்போ RSS அலுவலகத்தை 20க்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகள் முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்தி வருகின்றன. எந்தெந்த தமிழ் அமைப்புகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க லோகநாதன்? கர்நாடக தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்திய RSS அமைப்பு என்று 20க்கும் மேற்பட்ட தமிழர் அமைப்புகள் RSS அலுவலகத்தை முற்றுகையிட்டு வராங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ் புலிகள் கட்சி, தந்தை பெரியார் திராவிடர் கழகம், விடுதலை கழகம், திராவிடர் விடுதலை கழகம், காஞ்சி மக்கள் மன்றம், ஆதி தமிழர் பேரவை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகளை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் தற்போது சேத்துப்பட்டில் உள்ள RSS அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் மோடியுடைய உருவ பொம்மையும் எரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் பல்வேறு கோஷங்கள் கர்நாடகத்திலிருந்து தமிழக மக்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து கர்நாடக மக்கள் மீது கர்நாடகாவிலிருந்து உரிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்ற முழு வீச்சில் இவர்களது போராட்டம் அமையும் என்றும் ஒட்டுமொத்தமாக RSS அமைப்பு தமிழகத்தில் இருக்கக்கூடாது, தமிழகத்தில் விட்டு வெளியேற வேண்டும் என்ற கோஷங்களை இட்டு தற்போது போராட்ட களத்தில் ஈடுபட்டுக் கொள்கின்றனர். லோகநாதன், இப்போ அந்த போராட்ட களத்துல பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? ஏன்னா ஏற்கனவே காவிரி மீட்பு உரிமை பேரணியில விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு தொண்டர் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர் தீக்குளித்து உயிரிழந்த சம்பவம் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தது. ஆக அது போன்ற ஒரு சம்பவம் மீண்டும் நடக்காமல் இருப்பதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன மாதிரி எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றனர். RSS அலுவலகம் செல்லக்கூடிய 3 அல்லது 4 பாதைகளை முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமல்லாமல் இந்த ஸ்பெட்டாங்கல் ரோடு என்கிற சேத்துப்பட்டிலுடைய ஸ்பெட்டாங்கல் ரோடு ஒரு வழி பாதை, 2 வழிகளாக இருக்கு. ஒரு வழி பாதையிலிருந்து 2 பேருந்துக்கு செல்லக்கூடிய வழி, அதுல ஒரு பாதைகள் முற்றிலுமாக அடக்கப்பட்டு இந்த போராட்டக்காரர்களுக்கு போராட்டம் நடத்தக்கூடிய பகுதியாக மாற்றப்பட்டு பேரிகார்டுகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்து இந்த சம்பவம் ஏற்படாத அளவில் இருக்கும் வண்ணத்தில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் போராட்டம் நடத்தும் குழுவின் நடுவிலேயே நின்று கொண்டிருக்கிற காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும்.